அன்பார்ந்த இந்த பகுதியினுடைய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா சாம்பசிவம் அவர்களே, சோமசுந்தர நகர் பகுதி வாழ் மக்களே, ரயில்வே குடியிருப்பு வாசிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளம் சிறுத்தைகளே, மிக சிறப்பான முறையில் எளிமையாக எழுச்சிகரமான ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்தி நமது நெஞ்சத்திலே பதிய வைக்க வேண்டிய கருத்துக்களை ஆழமாக பதிய வைத்திருக்கிற முரசு கலைக்குழுவை சார்ந்த அருமை தோழர்களே, அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணியை சார்ந்த தோழர்களே, அதனுடைய தலைவர் அருமை சகோதரர் பொன் கிருஷ்ணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தலித் பேந்தர் இயக்கத்தின் சார்பிலே பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த பகுதியிலே, அதாவது அரக்கோணத்தை சுற்றியுள்ள பகுதியில் நான் 2-3 பொதுக்கூட்டங்களுக்கு மேலாக பேச வேண்டிய ஒரு வாய்ப்பினை நமது பகுதி அருமை தோழர்கள் ஏற்பாடு செய்து தந்து, உங்களிடத்திலே என்னையும் என்னிடத்திலே உங்களை எல்லாம் அறிமுகம் செய்து வைக்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தமைக்காக முதலிலே நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த பொதுக்கூட்டத்திற்கு அம்பேத்கரிய பெரியாரிய விளக்க பொதுக்கூட்டம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே ஒரு கருத்து நிலவுகிறது. அம்பேத்கர் இயத்தை பேசுகிற இயக்கங்களிடையே, அம்பேத்கருடைய கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிற தோழர்களிடையே பெரியாரை பற்றி பேசுவது அவசியமில்லை என்கிற எண்ணமும், பெரியாரியம் என்பது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கானது இல்லை என்பது போன்ற கருத்து திட்டமிட்டே பரப்பப்பட்டு வருகிறது. தந்தை பெரியாருடைய கருத்துக்களை முழுமையாக உள்வாங்காத காரணமா, அல்லது பெரியார் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இல்லை, அவர் ஒரு பல்லரோ பறையரோ சக்கிலியரோ இல்லை, அதனால் அவர் நமக்கானவர் இல்லை என்கிற எண்ணமா என்பது நமக்கு புரியவில்லை. தமிழகத்தில் தந்தை பெரியாருடைய உழைப்பை புறக்கணித்து விட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசியல் பேசிவிட முடியாது. தந்தை பெரியாருடைய கருத்துக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, வித்தியாசம் என்ன என்பதை ஆய்ந்து பார்ப்போமானால், தந்தை பெரியார் என்ன கருத்துக்களை வலியுறுத்தி தமிழகத்திலே பேசினாரோ, பாடுபட்டாரோ, தம் ஆயுள் காலம் முழுக்க அர்ப்பணம் செய்தாரோ, அதே கருத்துக்களை இந்திய அளவிலே கடுமையாக உழைத்து பரப்பியவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அதனால்தான் 2 பேருக்கும் இனம் இனத்தோடு சேரும் என்பார்கள் பழமொழி. புரட்சியாளர் அம்பேத்கர் பிறப்பால் மகார் இனத்தை சார்ந்தவர், தந்தை பெரியார் பிறப்பால் நாயக்கர் சமூகத்தை சார்ந்தவர். ஆனால் இந்த மண்ணிலே அம்பேத்கரை ஒரு தலைவராக அங்கீகரித்து அவரோடு தோழமை கொண்டு அவருடைய கருத்துக்களை பரப்ப முன்வந்த ஒரே தலைவர் அவருடைய காலகட்டத்திலே, அம்பேத்கருடைய காலகட்டத்திலே தந்தை பெரியார் மட்டும்தான். இனம் இனத்தோடு சேருகிறது, கொள்கை கொள்கையோடு சேருகிறது, கருத்து கருத்தோடு சேருகிறது. என்ன ஒரே ஒரு வேறுபாடு என்று சொன்னால், தந்தை பெரியார் ஒரு தீவிரமான காங்கிரஸ் பற்றாளர். காந்தியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு 1925 வரையில் காங்கிரஸிலே இருந்தவர். காந்தியின் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்தவர், காந்தியின் கட்டளையை ஏற்று செயல்பட்டவர். காந்தி என்ன சொன்னாரோ அதை மற்றவர்கள் செய்தார்களோ இல்லையோ, ஆனால்
தந்தை பெரியார் அதிலே மிக பிடிப்போடு உறுதியோடு இருந்தவர். காந்தி ஒரு முறை சொன்னார், வெள்ளை ஏகாதிபத்தியத்தை நாம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் வெள்ளைக்கார அரசு நமக்கு கொடுக்கிற சற்பட்டங்களையோ அல்லது இதர விருதுகளையோ அவர்கள் பொருளாக கொடுத்தாலும் சரி, சன்மானமாக கொடுத்தாலும் சரி, பட்டங்களாக கொடுத்தாலும் சரி, எதையும் அவர்களிடமிருந்து நாம் கை நீட்டி பெறக்கூடாது என்கிற ஒரு கருத்தை வைத்தார் காந்தியார். அந்த நேரம் யார் கடைபிடித்தார்களோ பிடிக்கவில்லையோ, ஆனால் தந்தை பெரியார் அதை கடைபிடித்தார். அவருடைய வழக்கு ஒன்று உயர் வழக்கு மன்றத்தில் நடந்து கொண்டிருந்தது. அவருடைய சொத்து சம்பந்தமான ஒரு வழக்கு. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பிலே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அரசு தந்தை பெரியாருக்கு 50,000 ரூபாய் தொகை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்குகிறது. அந்த நேரத்தில் காந்தி இப்படி ஒரு கட்டளை இட்டிருக்கிறார். அது விருதோ பொருளோ எதையும் வாங்கக்கூடாது என்று ஒரு கட்டளை. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அரசு தொகை கொடுக்க வேண்டும் பெரியாருக்கு என்று வழக்கிலே தீர்ப்பு வருகிறது. நாம இருந்தால் என்ன முடிவெடுத்திருப்போம்? காந்தி சொல்லுவது என்ன பெரிய வேதமா? காந்தியினுடைய பேச்சை கேட்க வேண்டுமா? 50,000 ரூபாயை விட்டுக் கொடுப்பதா? கூடாது என்று முதலிலே வழக்கு மன்றத்திற்கு போய் அந்த தொகையை பெற்றிருப்போம், அந்த வழக்கு மன்ற உத்தரவின்படி. ஆனால் தந்தை பெரியார் அந்த காலகட்டத்திலேயே 50,000 ரூபாய் போனால் போகட்டும் என்று சொல்லி அதை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். அந்த அளவிற்கு காந்தியுடைய சொல்லிலே ஒரு மதிப்பு வைத்திருந்தார் தந்தை பெரியார். ஒரு முறை மதுவிலக்கு கொள்கையை பற்றி காந்தி என்ன சொல்லுகிறார்? கள்ளு உற்பத்தியாவது பனைமரத்திலிருந்தும் தென்னை மரத்திலிருந்தும் தான். ஆகவே தென்னை மரங்களை வெட்டி எறிய வேண்டும் என்று சொன்னபோது ஆயிரக்கணக்கிலே தம் தோட்டத்தில் வளர்த்து வைத்திருந்த தென்னை மரங்களை வெட்டி எறிந்தவர் தந்தை பெரியார். அந்த அளவிற்கு கொள்கையிலே ஒரு ஈடுபாடும் பிடிப்பும் அவரிடத்தில் இருந்தது. யார் மீது? காந்தியின் மீதும் காங்கிரசின் மீதும். அப்படிப்பட்ட நேரத்தில் அம்பேத்கர் எப்படி இருந்தார் என்றால், காந்தியை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருந்தார், அம்பலப்படுத்திக் கொண்டிருந்தார். காங்கிரஸ் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமில்லை, இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கு, இந்திய மண்ணுக்கு விரோதமான கட்சி. காந்தியினுடைய தலைமை சமூக விரோத தலைமை, மக்கள் விரோத தலைமை. காந்தியை ஏற்றுக்கொள்வது, மகாத்மாவை அங்கீகரிப்பது தவறு என்று சொல்லி எப்போது 20களின் துவக்கத்திலேயே எதிர்க்க ஆரம்பித்தார். காந்தியை மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஆக்கிய ஒரே ஒரு இளைஞர் அந்த காலகட்டத்தில் 30 வயது 34 வயது அளவுதான் அந்த நேரம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வயது பருவம். அப்போது காந்தியை திக்குமுக்காட செய்த இளைஞர், ஒரு வாலிபர், தன்னை எவனுமே எதிர்ப்பதற்கு இந்த மண்ணில் ஆள் இல்லை என்கிற ஒரு இருமாப்பில் இருந்த நேரம், தன் காலில் அத்தனை பேர் வந்து விடுகிறான். கோடீஸ்வரனில் இருந்து லட்சாதிபதி வரை அத்தனை பேரும் தன் காலில் விழுந்து வணங்குகிறான். மகாத்மாவாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்கிற ஒரு மதமதப்பாக இருந்த காந்தியை, நீ மனிதனே கிடையாது, உனக்கு மனிதநேயமே இல்லை, நீ மக்கள் விரோதி என்று சொல்லி இடி இறங்கியது போல் தம்முடைய கருத்தை வைத்த ஒரு ஆற்றலாளர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இதுதான் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் துவக்க காலகட்டத்திலே இருந்த வேறுபாடு. காங்கிரசும் காந்தியும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் விரோதி என்று அம்பேத்கர் சொன்ன நேரத்தில் காங்கிரஸில் இருந்து உழைத்துக் கொண்டிருந்தவர். ஆனாலும் அந்த காங்கிரஸை கட்சிக்குள்ளே இருந்து எதிர்த்தவர் தந்தை பெரியார். காங்கிரஸில் இருந்த மேல்சாதிகளின் ஆதிக்கத்தை கடுமையாக எதிர்த்தவர் தந்தை பெரியார். காந்தியின் உருவம் மெல்ல மெல்ல அவருக்கு தெரிய ஆரம்பித்தது. அவரின் சுய உருவம்
தந்தை பெரியாருக்கு தெரிய ஆரம்பித்தது. அதற்கு பிறகுதான் 25 முரண்பட்டு வெளிப்படையாக கட்சியை விட்டு வெளியேறி வருகிறார். வந்த நாள் முதல் காந்தியை எந்த அளவிற்கு விமர்சனம் செய்ய முடியுமோ, காங்கிரஸ் கட்சியை எந்த அளவிற்கு எதிர்க்க முடியுமோ அந்த அளவிற்கு எதிர்த்து கடுமையான பிரச்சாரம் செய்தவர் தந்தை பெரியார். 2 பேரும், அம்பேத்கரும் தந்தை பெரியாரும், ஒரு கருத்தை மையப்படுத்தி மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்கள். அது என்ன கருத்து என்று சொன்னால், இந்த சமூக அமைப்பை பாகுபடுத்தி பேதப்படுத்தி சாதிகளால் பிரித்து வைத்திருக்கிற ஒரு தத்துவம் எது என்று கண்டறிந்தார்கள். அந்த தத்துவம் தான் பார்ப்பனிய தத்துவம். அந்த தத்துவத்தின் வேர் எங்கே இருக்கிறது? இந்து மதத்தில் இருக்கிறது. அந்த இந்து மதத்தை கட்டி காப்பாற்றுவது எது? புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள். ஆக வேதம், மதம், கடவுள் இப்படி கற்பித்து எங்கிருந்தோ பாரசீகத்தில் இருந்து வந்தவர்கள், மத்திய கிழக்காசிய நாடுகளில் இருந்து வந்தவர்கள், ஆடு மாடு ஓட்டிக்கொண்டு வந்தவர்கள் இந்த மண்ணிலே நிலையான இடத்தை பிடித்து இங்கு வாழ்ந்து கொண்டிருந்த தொல்குடிகளை, பழங்குடி மக்களை இப்படிப்பட்ட வேதம், மதம், கடவுள் போன்றவற்றால், சூதால், சூழ்ச்சியால், வஞ்சகத்தால் அடக்கி ஒடுக்கி மேலாதிக்கம் செய்ய ஆரம்பித்தனர். இதை மிக நுண்ணியமாக ஆய்வு செய்து இந்த பார்ப்பனியத்தை வேற இருக்காமல், இந்து மதத்தை உடைத்தெறியாமல் இந்த பாட்டாளி மக்களை ஒருங்கிணைக்க முடியாது, உழைக்கிற வர்க்கத்தை ஒருங்கிணைக்க முடியாது, வன்னியரும் பறையனும் வெட்டி கொண்டிருப்பதை தடுக்க முடியாது, ஒருவருக்கொருவர் முரண்பட்டு நிற்பதை சேரியாகவும் ஊராகவும் பிளவுபட்டு கிடப்பதை ஒன்றாக்க முடியாது என்று சிந்தித்துத்தான் தந்தை பெரியார் இந்து மதத்திற்குள்ளே மிக ஆழமாக இறங்கி விமர்சனம் செய்தார். தம்பி புறப்படு, நீ தலை நிமிந்து புறப்படு, அண்ணே திருமா பேர சொல்லி நீ தீப்பிழம்பா கிளம்பிடு.